அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம இப்போ பார்க்க போகிற ரெசிபி எள்ளு உருண்டை சீசேம் லட்டு. சீசேம் வந்துட்டு ஒயிட், பிளாக், ப்ரௌன் 3 கலருமே மிக்ஸ் ஆனது தான் நான் வாங்கியிருந்தேன். நீங்கள் சிங்கிள் கலரோடு இருக்கிறது வாங்கி கூட இதே மாதிரி ட்ரை பண்ணலாம். முதல்ல எள்ளை வறுத்து எடுத்துக்கலாம். நான் வந்துட்டு 1 கப் அளவுக்கு எள் எடுத்திருக்கேன். அதை முதல்ல வறுத்துக்கலாம். கொஞ்சம் வறுபடுறதுக்கு ஒரு 5 மினிட்ஸ் தான் ஆகும். சீக்கிரமாகவே வறுபட்டு வந்துடும். இது வறுபட்டு வர்றதுக்கு சிம்டம்ஸ் என்னென்னா, வறுபட்டுருச்சு அப்படின்னா வெடிக்கும். எண்ணெயில் போடும்போது கடுகு பொரியிறப்ப எப்படி மேலே வந்து விழுகுதோ அது மாதிரி எள்ளுமே ஒவ்வொன்றா மேலே மேலே குதித்து விழுகும். அந்த மாதிரி படப்படன்னு சவுண்டு கேட்டதுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இன்னொரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். அதே பாத்திரத்தில் வச்சோன்னா சூட்டுக்கு அடியில் இருக்கிற எள்ளு மட்டும் கருகிடும். அதனால ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சிடலாம். அடுத்து அதே பாத்திரத்தில் நான் ஒரு 1/4 கப் அளவுக்கு வேர்க்கடலை ஆட் பண்ணிக்கிறேன். வேர்க்கடலையும் நான் வறுத்து எடுத்துக்க போகிறேன். இது பச்சை வேர்க்கடலை, அதனால நான் வறுத்து எடுத்துக்கிறேன். நீங்கள் வறுத்த வேர்க்கடலை வச்சுருந்தீங்கன்னா அதை நீங்கள் டைரெக்டாகவே யூஸ் பண்ணிக்கலாம். சேம் ஆஸ் எள்ளு மாதிரியே வேர்க்கடலையும் வறுபட்டுருச்சுன்னா சவுண்ட் வரும். இதில் எதுக்காக சவுண்ட் வருதுன்னா, அந்த மேலே இருக்க தோல் விட்டு வர்றதுக்காக டப் டப்னு சவுண்ட் வரும். வேர்க்கடலை இந்த அளவுக்கு நல்லா வறுபட்டதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதையும் நம்ம இன்னொரு பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஆற விட்டுடலாம். இது ரெண்டுமே ஆறிடுச்சு. வேர்க்கடலையை நான் மேலே இருக்க தோலை ரிமூவ் பண்ணிக்க போகிறேன். அப்படியே யூஸ் பண்ணுறதுனால யூஸ் பண்ணிக்கலாம். அந்த தோல் ரொம்ப பேப்பர் மாதிரி இருக்கிறதுனால தனியாக வரும். அதனால் நான் க்ளீன் பண்ணி எடுத்துக்க போகிறேன். இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் டப்பாவில் போட்டுட்டு நல்லா குலுக்கி எடுத்தோன்னா ஈஸியாக ரிமூவ் ஆகி வந்துடும். இதுவே நீங்கள் சில்வர் பாக்ஸில் போட்டு குலுக்குனீங்கன்னா இன்னும் ஃபாஸ்ட்டாக வந்துடும். பாருங்கள், இந்த அளவுக்கு நான் சுத்தம் பண்ணி எடுத்துட்டேன். அடுத்து இதை கிரைண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். நான் இப்போ வேர்க்கடலையை நல்லா கிரைண்ட் பண்ணி எள்ளு கூடவே ஆட் பண்ணிக்கிறேன். ரொம்ப நைஸ் பவுடர் ஆகணும்னு அவசியம் இல்லை. நைஸ் பவுடரும் ஆகாது. இந்த அளவுக்கு அரைச்சிட்டு நம்ம அதை எள்ளு கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆறட்டும். அடுத்தது இன்னொரு பாத்திரத்தில் 2 கப் வெல்லம் ஆட் பண்ணி பாகு காய்ச்சி எடுத்துக்க போகிறேன். தேவையான அளவு தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். ரொம்ப ஜாஸ்தியாக தண்ணி ஆட் பண்ண வேண்டாம். அந்த வெல்லம் கரையிறதுக்கு தேவையான அளவு தண்ணி மட்டும் ஆட் பண்ணினா போதும். அப்படியே இடையில மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு இருங்க, இல்லைன்னா அடியில் மட்டும் கருகிடும். மிக்ஸ் பண்ணாமல் விட்டிங்கன்னா கீழே கருகி நீங்கள் திரும்ப கலக்கும்போது ஒரு மாதிரி கருகின வாடை வரும். முதல் லைட்டாக கரைஞ்சிடுச்சு. இப்போ பாருங்கள், நல்லா பபிள்ஸ் வருது. இப்படி பொங்கி வரும்போது நீங்கள் மிக்ஸ் பண்ணி கொடுக்கணும். பார்த்து கொஞ்சம் கைப்பிடி நீளமாக இருக்க மாதிரி ஸ்பூன் யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா இது நீங்கள் வேகமாக கலக்கும்போது கையில் தெறிக்கும். மிக்ஸ் பண்ணாமல் விட்டுட்டிங்கன்னா பொங்கி வந்துடும். அதனால் பார்த்து கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்கள். இது கையில் பட்டுடுச்சுனாலும் தோல் வெந்து போயிடும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், ஒரு 3/4 பதம் நல்லாவே சுண்டி வந்துடுச்சு. இது நல்லா சுண்டி வரணும், பாகு மாதிரி ஆகணும். அப்போ தான் நம்ம இதை எள்ளு கூட போட்டு மிக்ஸ் பண்ண முடியும். பாருங்கள், இப்போ நல்லாவே சுண்டி மிக்ஸ் பண்ணுறதுக்கே டஃப்பாக இருக்குது. பார்த்தீங்களா, நான் கலக்கிறதுலேயே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இவ்வளோ நேரம் நல்லா ஈஸியாக கலக்க முடிஞ்சுது. இப்போ கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது பாருங்கள். மிக்ஸ் பண்ணும்போது அது ஈஸியாக மிக்ஸ் ஆகி வர மாட்டேங்குது. இந்த ஸ்டேஜ் கரெக்டாக இருக்கும். நீங்கள் இப்படி எடுத்து விட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டிக்கியாக விழுகும். அதாவது ஸ்பூன்லேருந்து அந்த சொட்டு சொட்டாக விழுகும்போது கொஞ்சம் ரொம்ப ஸ்லோவாக விழுகும். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி இதை எடுத்து வச்சிடலாம். இந்த பாகு சூடாக தான் இருக்கும். அதனால் நம்ம அப்படியே எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம அடுப்புலேயே வச்சு ஆட் பண்ணினோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் பாகு கெட்டி ஆகிடுச்சுன்னா ரொம்ப கெட்டி ஆயிடும். அதுக்கப்புறம் நம்மளால் அதை உருண்டை பிடிக்கிறதுக்கு இல்லை தட்டில் ஊற்றி வச்சு அறுக்கிறோன்னா அது ரொம்ப கல் மாதிரி ஆகிடும். அதனால் இந்த ஸ்டேஜ் சரியாக இருக்குது. இதுக்கு மேலே சூடாக விடாமல் நம்ம எல்லையும் உள்ளே போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணி கொடுத்ததுக்கப்புறமா நம்ம இதை இன்னொரு பாத்திரத்துக்கு நீங்கள் ஊற்றி அதை கட் பண்ணி எடுக்கிற மாதிரி இருந்தது அப்படின்னா இது கரெக்டாக இருக்கும். இந்த ஸ்டேஜில் நீங்கள் மிக்ஸ் பண்ணின உடனே இன்னொரு பாத்திரத்தில் எண்ணெய் இல்லைன்னா நெய் தடவிட்டு அதில் ஊற்றிட்டு அப்போவே கட்டிங் போட்டுருங்க. அதுக்கப்புறம் ஒரு 5 மினிட்ஸ்லேயே ஆறிடும். ஈஸியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட்டிங் போடாமல் வச்சிங்கனாலும் புட்டு எடுக்கிற மாதிரி இருக்கும். அப்போ கரெக்டான ஷேப் கிடைக்காது. அதனால இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கும்போது டப்புன்னு ஊற்றி நீங்கள் கட் பண்ணி எடுத்து வச்சுருங்க.
5 மினிட்ஸில் ஆறிடும். அப்புறம் ஃபுல்லாக பிரித்து எடுத்துக்கலாம். நான் உருண்டை தான் பிடிக்க போகிறேன், அதனால நான் ஆறுறதுக்கு விட்டுட்டேன். இப்போ ஒரு கை பொறுக்கிற அளவுக்கு சூடு வந்துடுச்சு. இனி உருண்டை பிடிச்சிடலாம். ரொம்ப சூடு ஆறிடுச்சுன்னா உருண்டையும் பிடிக்க முடியாது, தனித்தனியாக பொடி மாதிரி தான் இருக்கும். அதுவும் எப்படி இருக்குன்னு நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. அளவான அளவில் எடுத்து சின்ன சின்ன உருண்டைகளாக பிடிச்சி வச்சுக்கலாம். கொஞ்சம் சூடாக தான் இருக்கும், பட் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி பிடிச்சிக்க முடியும். ரொம்ப சூடாக இருக்கும்போது பிடிச்சிடாதீங்க, கையில் கொப்பளம் வந்துடும். எள்ளு, நிலக்கடலை, வெல்லம் எல்லாமே சேர்ந்து சாப்பிடும்போது அவ்வளவு அருமையாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இதுவே நம்ம உருண்டை பிடிக்காமல் விட்டுட்டோம், ஆறிடுச்சுன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். முழு எல்லாம் போட்டிருக்கிறதுனால நல்லா க்ரன்ச்சியாக சூப்பராக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணிக்கோங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.